அன்பான மாலை வணக்கம் நண்பர்களே. திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ரிசல்ட்டு 0:35 0:35. நேற்று 0:46. 0க்கு 0 இறங்கி 4க்கு 3 6க்கு 5 அப்படி சொல்லிட்டு நேற்று வச்சுட்டாங்க. நேற்று நான் வச்ச கணக்கு ஒரு நாள் இப்படி மாறி மாறி வந்துட்டுருக்கு. அதை தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால் இதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நம்ம 941 அப்படின்னு கணக்கு எடுக்கும்போது நேற்று இந்த கணக்கு சரி, நேற்று 901 819 412 அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு இருந்துச்சு. மிஷின் நம்பர் வந்தோன்னு தான் அந்த 046 கிடச்சிச்சு. சரி நண்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம், என்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்மளுக்கு இருக்கிற இந்த எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு இருக்கிற இந்த 046க்கு என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு என்ன ஆச்சுருக்குன்னா, இந்த இடத்துல கவனிக்கணும், 2 நாளாக 4, இங்கே 2 நாளாக 1, இங்கே 2 நாளாக 0. இன்றைக்கும் இங்கே 0 3 சரிங்களா 5. நம்ம ஆல் போர்டில் 5 கொடுத்தோம். ஒரே நம்பர் 5, அப்புறம் 2 கொடுத்தேன். 2க்கு வரும்னு பார்த்தா அது 4க்கு 2 வைப்பான்னு நினச்சேன், இல்லை 0க்கு 2 வைப்பான்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணிட்டான், 4க்கு -1 3ன்னு வச்சுட்டான். சரி, இப்போ இந்த வருஷப்படி பார்த்தா இந்த இடத்துல சி போர்டில் ரெண்டு நாளுக்கு ஒரே நம்பர் 1 1ன்னு இறங்கியிருக்கு, அதுக்கப்புறம் 4 4ன்னு இறங்கியிருக்கு, அப்புறம் 0 0ன்னு இறங்கியிருக்கு. அப்படிங்கும்போது நாளைக்கு எப்படி இறக்குவான் அப்படிங்கிறத பார்த்தா, நாளைக்கு சி போர்டுக்கு 5 அப்படிங்கிறது அந்த 5 5 அப்படின்னு சொல்லிட்டு சி போர்டில் 5 அப்படின்னு சொல்லிட்டு இறக்கலாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கலாம். சரியா? சரி, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5. இப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தா, உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கலாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? 4 0, இங்கே 9 4. சரி, இப்படி இந்த கிராஸ் பேட்டர்னா இப்படி இந்த பேட்டர்ன் இப்படி பார்ப்போம். 4 0 அப்படிங்கும்போது 4 0 4 சரியா, 9க்கு 4 4க்கு 6 அப்படின்னு வச்சு சி போர்டில் ஒரு வேளை 6க்கு சாரி, இன்றைக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 941 046 இந்த 3 நாள் ரிசல்ட்டு நான் இந்த இடத்துல உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். 941 046 இன்றைக்கி 035 இந்த 3 நாள் ரிசல்ட் இங்கே இருக்குது. சரியா? இப்போ இதில் ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, 4 0 0க்கு 0, 9க்கு 4 4க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது நேற்று இந்த 2 நாளாக ஒரு உதாரணத்துக்கு இங்கே 4 இங்கேயும் 4 இங்கே 3 வந்துருச்சு. அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு வேளை அவன் எப்படி அடிப்பான் அப்படிங்கிறத பார்த்தா, ஏ போர்டை சி போர்டில் நான் 5 ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 5 உண்டு. சி போர்டில் 5. இந்த பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா, இந்த நம்பரே இப்படி இறங்குறதுனால ஒரு வேளை அவன் பி போர்டில் 4க்கு ஒரு வேளை 6ஆக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. 4க்கு 6. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 நாளாக 0 0ன்னு சொல்லிட்டு இறங்கிருச்சு. அப்படிங்கும்போது ஒருவேளை ஆட்டத்தில் அவன் கொண்டு வந்தால் 0 0ன்னு வந்ததுனால, ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா 9க்கு 0 அப்படிங்கும்போது ரிவர்ஸில் போயிட்டான். இங்கே 4க்கு 3 அப்படின்னா மைனஸு, எல்லாமே மைனஸில் போனதுனால நாளைக்கு ஒரு வேளை ப்ளஸ் பண்ணி 165ன்னு அடிக்கலாம். சரியா? 165 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரி, இது ஒரு பக்கம். எல்லாமே நினச்சிருப்பேன் 6க்கு 9 தானே பவரில் வரணும். ஆனால் இன்றைக்கி சரி சி போர்டில் 9ன்னு நான் கெஸ் பண்ணேன். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 5 ஏதோ ஒரு போர்டில் கண்டிப்பாக உட்காருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். ஆனாலுமே எல்லாமே எதிர்பார்க்குற 0 0 0ங்கிறது நாளைக்கு 0வும் ஒரு வேளை வரும். ஆனால் நான் கொடுத்த மாதிரி 165 ஒரு செட்டு, சப்போஸ் இவன் அப்படி கொண்டு வரல அப்படின்னா, ஒரு வேளை கொண்டு வரல அப்படின்னா 890ன்னு வைப்பான்னு தோணுது. ஏன் அந்த 890 வைக்கிறான்? இங்கே இருக்குது, இதை பார்த்து நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கு ஏன் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். 165 890
ஓகேவா? சரி. எங்கேருந்து நீ இதை 890 வரும்னு சொல்கிறேங்கிறதுக்கு விஷயத்த சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட சார்ட். போன வருஷம் 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024 வந்த சார்ட். இதுக்கும் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்குறது உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்க கேட்குற கேள்விக்கு எனக்கு கரெக்டாக தெரியுது வெளிப்படையாகவே. 0.35 அப்படிங்கிற ரிசல்ட்டு இது பர்டிகுலராக அப்படிங்கும்போது அக்ஷயா வின்வின் அப்படிங்கிற ரிலேட்டடாக இருக்கிறதுனால மட்டும் நான் இதை சொல்கிறேன். அப்படின்னு பெரட்டினா 890 வருது நண்பர்களே. சரியா? உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. நான் நிறையா கொடுக்கல. 165 890 இவ்வளோ தான். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக ஏபிஎஸ்சிபிசியில் என்ன மாதிரி வரலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 45 90 80 70 65 அவ்வளோதான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துங்க. சரியா? சரி, நான் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சி போர்டில் 5 கன்ஃபார்ம், பி போர்டில் 3க்கு 6 வரலன்னா 3க்கு 9 வரும், 6 அல்லது 9. ஏ போர்டில் 1 அல்லது 4. அவ்வளோதான். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ பார்த்து நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 035 அதாவது 350 நீங்கள் இருக்குது, அதனால் நீங்கள் எடுத்தியாங்கிறதுக்கு இல்லை. அந்த கம்பெனி ரிசல்ட்டுக்கு மேட்ச் பண்ணி எடுக்கும்போது இது அக்யூரேட்டாக அந்த 350க்கு அக்ஷயாவுக்கு வின்வினுக்கு மேட்ச் ஆகுதுங்கிற ஒரு காரணத்துக்காண்டு தான் நான் இதை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். மற்றபடி நான் வின்வினாக இருக்கலாம், ஸ்ரீசக்தியாக இருக்கலாம், 50-50 இருக்கலாம், கார்னே ப்ளஸ்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே இந்த கம்பெனி ஏற்கனவே இந்த ரிசல்ட்டை பரட்டி அடித்ததுனால ஒருவேளை இதுக்கு சம்மந்தமான இந்த 890 ஒருவேளை 890 வேணால் பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்த்தாலும் அதுக்கும் காசு போய்ட்டுன்னு சொல்லுவாங்க. 890 நான் டேரெக்டாக கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்தாருங்க, இல்லை பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த 350 எப்படி இன்றைக்கி வந்து 035 அடித்தானோ அதே மாதிரி ஒருவேளை இந்த 890 மாற்றி பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி வந்து கொடுத்த மாதிரியே நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் டெய்லி கொடுப்போம். நம்பர் கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். சரியா? டியருக்கும் டியரு என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு, கேஎல் 3 மணிக்கு. அவ்வளோதான். இது மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு அதுக்கு நான் 200 சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். இவ்வளோ தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அட்ராக்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் விஷயம் இல்லை. ஏன்னா 0.46க்கு 0.35 கூட்டல் கழித்தலாக வந்திருக்கு. 2 போர்டில் ஏற்ற இருக்கா, 2 போர்ட்லேயுமே மைனஸ் தான். 4க்கு 3 6க்கு 5 0க்கு 0 இறக்கிட்டான். அப்படிங்கும்போது நாளைக்கு ரம்மி ஆனாலும் ஆடுவான். அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 465 அப்படி சொல்லிட்டு. அப்படிங்கும்போது உங்கள் கணக்கில் வந்தால் இதை எடுத்துங்க. சரியா? 890 அவ்வளோதான். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். மேற்கொண்டு இதில் ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் இன்னும் மேலே தினசரி இன்னொரு வீடியோவும் பர்டிகுலராக போடலான்னு பார்க்குறேன். அது ஓரளவுக்கு முன்னாடி நாள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ, அடுத்த நாள் வந்து இன்னொரு வீடியோ. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த கெஸ்ஸிங்லாம் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கெஸ்ஸிங்கில் என்ன இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? என்னோடய கெஸ்ஸிங்கில் இது இருக்குது, கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களோட கெஸ்ஸிங் என்ன மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்க, என்ன ஏது அப்படிங்கிறது சொன்னால் கூட நான் ஏதோ இருக்குது இல்லை என்னால் என்னோடய நாலேஜுக்கும் உங்களோட நாலேஜுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம். இருந்தாலும் எது எப்படியோ நம்மளுக்கு வாங்கணும் வெற்றி, அவ்வளோதான். 3D நம்மளுக்கு வின்னிங் வாங்கணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதனால் உங்களுடைய கெஸ்ஸிங் என்ன மாதிரிலாம் இருக்கோ மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.